ஒரு விஷயம், நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் வெற்றியாளர். ஏன்னா இங்கே ஜெயிக்கலைன்னா மக்கு திறமை இல்லை, இன்னும் என்னென்னவோல நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது லக்கு. யாரோ வந்து புஷ் பண்ணி கொடுத்தாங்க, எப்படியோ போய் லக்கில் யாரோடைய சப்போர்ட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னா, தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டி தான் ஆகணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுதான் தம்ரூல். அதனால் ஊரில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, அங்காளி பங்காளி, அக்கம் பக்கத்துக்காரங்க, பெற்றது வந்தது கட்டினது, நம்மளை பெற்றவங்க, இப்படி பல பேரோட விமர்சனங்களுக்கு நீங்கள் ஒரு பொழுதும் காது கொடுக்காதீங்க. விமர்சனம் செய்பவர்கள் விமர்சனம் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள். அந்த விமர்சனங்களை காலில் போட்டு அதை மிதியடி ஆக்கி படிக்கட்டுகளாக்கி நீங்கள் உயர்ந்து கொண்டே சென்றீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். வெற்றி வந்த பிறகு சொன்ன அத்தனை வாயும் பின்னாடி வந்து நின்றுட்டு, அன்றைக்கே நான் சொன்னேன் இவ ஜெயிச்சிடுவா, இவ திறமசாலின்னு ஏதோதோ உதார் விடுவாங்க. நம்பிடாதீங்க.